Hello students, welcome to TK Maths Tutorial Center. இப்போ நம்ம 10th Mathsல exercise 1.1ல இப்போ 4th sum பார்க்க போகிறோம். ஸோ 4th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if a is equal to 5, 6, b is equal to 4, 5, 6, c is equal to 5, 6, 7 மூணு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. a b c மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, a cross a equal to b cross b. இந்த சிம்பாலுக்கு பேர் வந்து இன்டர்செக்ஷன். நல்லா பார்த்துக்கோங்கப்பா. இந்த சிம்பாலுக்கு பேர் வந்து இப்படி யூ வந்து தலைகீழாக போட்டால், அதாவது இன்வெர்ட்டடாக போட்டால் இந்த சிம்பாலுக்கு பேர் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து சி கிராஸ் சி. ஸோ இந்த ஃபார்மேட்டை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவும் ஈஸியான சம் தான்ப்பா. வாங்க சொல்யூஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் வந்து இப்போ ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூவை எழுதிக்கணும். இப்போ கொஸ்டின் என்ன, ஏ கிராஸ் ஏங்கிறது மொதல் எழுதணும். ஸோ மொதல் வந்து ஏ கிராஸ் ஏ, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இந்த ஏ கிராஸ் ஏயோட வேல்யூவை மொதல் எழுதணும். இப்போ ஏ கிராஸ் ஏ எழுதிட்டு இப்போ ஏயோட வேல்யூ என்ன 5, 6. ஸோ அந்த 5, 6 வந்து இங்கே போட்டுறோம். அப்புறம் இந்த கிராஸ் சிம்பாலை இங்கே போட்டுக்கிறோம். திருப்பி ஏ கேட்டிருக்காங்களே. ஸோ ஏயோட வேல்யூ 5, 6. ஸோ அந்த 5, 6 இங்கே போடுறோம். இப்போ ஏ கிராஸ் ஏ எப்படி எழுதணும், இப்போ 5 இருக்குது, 5, 5, 6 எழுதுகிறோம். அதே மாதிரி 6, 5 அப்புறம் 6, 6ன்னு இந்த ரெண்டு இது எழுதுகிறோம். ஸோ இதுதான் என்னது, ஏ கிராஸ் ஏயோட வேல்யூ. அதாவது கொஸ்டினை கொடுத்துருக்காங்களே லெஃப்ட் ஹேண்டு சைடு. ஸோ இதோட வேல்யூ தான் இதுன்னு மென்ஷன் பண்ணிடணும். இப்போ வாங்க இந்த ஈக்குவலுக்கு அடுத்து இருக்கு இல்லையா, பி கிராஸ் பியிலேருந்து சி கிராஸ் சி வர முடியுது. ஸோ இது ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்ஹெச்எஸ்ன்னு போட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த வேல்யூவை ஃபுல்லாக எழுதணும்ப்பா. ஸோ இந்த வேல்யூவை ஃபுல்லாக எழுதணும்னா பி கிராஸ் பி மொதல் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை மட்டும் பாருங்கள், பி கிராஸ் பி. ஸோ பி கிராஸ் பி எழுதிட்டு பியோட வேல்யூ என்ன 4, 5, 6 கிராஸ் போட்டு அகெயின் பியோட வேல்யூ 4, 5, 6. இப்போ இதை வச்சு நம்ம வந்து முன்னாடி எழுதுன மாதிரி எழுதணும்ப்பா. இப்போ 4, 4, 5, 4, 6ன்னு எழுதணும். அதே மாதிரி 5, 4, 5, 5, 6ன்னு எழுதணும். அதே மாதிரி 6, 4, 6, 5, 6, 6ன்னு எழுதணும். இப்போ பி கிராஸ் பி எழுதிக்கிட்டோம். இப்போ சி கிராஸ் சி எழுதுகிறோம். ஸோ சி கிராஸ் சியோட வேல்யூ என்னதுப்பா, 5, 6, 7 இருக்குது. ஸோ இந்த சி கிராஸ் சியோட வேல்யூ, ஸோ சியோட வேல்யூ 5, 6, 7 போட்டு கிராஸ் போட்டு திருப்பி சியோட வேல்யூ என்னது 5, 6, 7 இருக்குல்ல. ஸோ அந்த 5, 6, 7 எழுதிடணும். இப்போ இங்கேயும் இதே மாதிரி தான். இப்போ 5, 5, 5, 6, 5, 7. அதே மாதிரி 6, 5, 6, 6, 6, 7 எழுதணும். அதே மாதிரி 7, 5, 7, 6, 7, 7ன்னு எழுதணும்ப்பா. 7, 7 வரை எழுதியிருக்கோமா. ஸோ இந்த மாதிரி எழுதணும். இப்போ கொஸ்டின் இப்போ ரைட் ஹேண்டு சைடு ஈக்குவல், நான் சொன்னேன் இல்லையா, ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து இருக்கிறது ரைட் ஹேண்டு சைடு. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து என்ன இருக்குது, ரைட் ஹேண்டு சைடு இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இருக்குல்ல, அதை அப்படியே இங்கே எழுதிடணும். இங்கே வாங்க, இங்கே அப்படியே எழுதிட்டு நான் சொன்ன இது வந்து இன்டர்செக்ஷன் சிம்பிள்னு நான் சொல்லியிருக்கேன். இதுதான் நான் எழுதியிருக்கேன். இது நீங்கள் எக்ஸாமில் டெஸ்ட்லாம் எழுதணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி எழுதியிருக்கேன். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் சிம்பிளோட மீனிங் என்னன்னா, காமன் எலமெண்ட்ஸ் ஒன்லி டேக். அதாவது காமன் எலமெண்ட்ஸ்னால் எது, பி கிராஸ் பி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், சி கிராஸ் சியும் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்கோ அது மட்டும்தான் எழுதணும். அதுதான் இந்த இன்டர்செக்ஷன் கூடிய மீனிங்ப்பா. ஸோ இந்த காமனாக எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காமனாக பார்க்கணும்னா இப்போ ஃபஸ்ட்டு என்னது, இப்போ ஃபஸ்ட்டு
இப்போ ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி பார்ப்போம். பி கிராஸ் பி, சி கிராஸ் சி ரெண்டு இது காமனாக பார்க்குறோம். இப்போ பி கிராஸ் பிக்கு வாங்க. ஸோ பி கிராஸ் பி வந்து இங்கே இருக்கா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 4,5 இருக்குது. இப்போ சி கிராஸ் சிக்கு வாங்க. சி கிராஸ் சியில் 4,5 இருக்கா? இல்லை. அப்புறம் பி கிராஸ் பிக்கு வாங்க. 4,4 இருக்கா? சி கிராஸ் சியில் இல்லை. இருங்க, நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ இது ரெண்டும் இப்போ இந்த ஃபார்மேட்டில் பாருங்கள் 4,5 இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் 4,5 இல்லை. இப்போ பி கிராஸ் பியில் 4,4 இருக்குது, இங்கே 4,4 இல்லை. அதே மாதிரி இங்கே 4,6 இருக்குது, இங்கே 4,6 இங்கே எங்கேயுமே இல்லை. இங்கே 5,4 இருக்கா? இங்கே 5,4 இருக்கா? இல்லை. இப்போ இங்கே இதை விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5,5 இருக்குது, இங்கேயும் 5,5 இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் நான் டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கான்னு டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் இருந்தவங்க டிக் பண்ண தேவையில்லை. ஸோ 5,5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ பி கிராஸ் பிலையும் 5,5 இருக்குது, சி கிராஸ் சிலையும் 5,5 இருக்குது. ஸோ 5,5 வந்து எடுத்துக்கணும். இந்த கீழே எழுதியிருக்கேன் நான் 5,5ன்னு. ஸோ காமனாக இருக்குது, அதை எழுதிடுறோம். ஸோ அடுத்து என்ன எலிமெண்ட்டு பார்ப்போம். 5,6 இருக்குது, இங்கேயும் 5,6 இருக்கா? இருக்குது. ஸோ ரெண்டையுமே காமனாக இருக்கனால 5,6ம் எழுதிடுறோம். அடுத்த எலிமெண்ட்டு வாங்க. 6,4. இங்கே 6,4 இருக்கா? இல்லை. 6,5 தான் இருக்குது, விட்டுருங்க. இங்கே 6,5 இருக்குது. சி கிராஸ் சியில் 6,5ம் இருக்குது. ஸோ 6,5 எழுதிடணும். இங்கே எழுதியிருக்கேனா கடைசியா? அப்புறம் 6,6 பாருங்கள். 6,6 பி கிராஸ் பியில் இருக்குது, சி கிராஸ் சிலையும் இருக்கான்னு பாருங்கள். சி கிராஸ் சியில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 6,6. ஸோ இதை வந்து இங்கே வந்து 6,6 எழுதிடணும். காமனாக இருக்குது, எழுதிட்டோம். இப்போ இதுதான் பி கிராஸ் பி அந்த இன்டர்செக்ஷன் போட சி கிராஸ் சி. ஸோ இதோட வேல்யூ நம்ம இங்கே எழுதிட்டோம்ப்பா. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இது ரெண்டும் ஈக்குவலான்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஈக்குவலான்னு பார்ப்போமா? இப்போ ஏ கிராஸ் ஏட வேல்யூ என்ன எழுதியிருக்கோம்? 5,5, 5,6, 6,5, 6,6. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது ஏ கிராஸ் ஏயோட வேல்யூ இதுதான் 5,5, 5,6, 6,5, 6,6. நல்லா பார்த்துக்கோங்க. 5,5, 5,6, 6,5, 6,6. இதுதான் ஏ கிராஸ் ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. ஸோ இதே வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கான்னு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கா? 5,5, 5,6, 6,5, 6,6. ஸோ இதே வேல்யூ தான் எங்கேயும் இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் இருக்குது. 5,5, 5,6, 6,5, 6,6. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். அப்போனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு போட்டு ப்ரூவ்டுன்னு எழுதிடணும். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் எழுதக்கூடாது. எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான் கொடுத்துருக்காது, அப்படியே எழுதணும். ஏ கிராஸ் ஏலேருந்து இந்த ஃபுல்லாக இதை அப்படியே எழுதணும். இப்போ இதை அப்படியே எழுதிட்டு ப்ரூவ்டுன்னு போடணும். அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ.